வணக்கம் நண்பர்களே. அரசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா அர்ஜுன் சாமந்தி உறவு நம்ம அரசிக்கு தெரிய வருது. போயும் ஒரு வேலைக்காரி கூட இவனுக்கு காதல் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. நல்ல வேலை இப்போவே நான் பார்த்துட்டேன், இதை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம சாமந்தியை அடித்து வீட்டை விட்டு துரத்துறாங்க. நம்ம சாமந்திக்கு சாக்காகுது. அர்ஜுன் இந்த அரசி மேடத்தோட பையன் தானா, அப்போ எதுக்காக ஒரு வேலைக்காரங்க மாதிரி நம்ம கூட பழகினாங்க அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமந்தியை அடித்து வீட்டை விட்டு துரத்துறாங்க அரசி. இதை தாங்கிக்க முடியாமல் நம்ம அர்ஜுன் கண் கலங்கி நிற்கிறாங்க. பார்வதி கிட்ட போய் அழுறாங்க. நான் யாருக்கு மேலெல்லாம் பாசம் வச்சுருக்கேனோ அவங்க எல்லாம் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடறாங்க. பார்வதி அம்மா, நான் இந்த சாமந்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ அவள் எனக்கிட்ட இருந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்ல போனால் உங்கள்கிட்ட எதுக்கு நான் மறைக்கணும், எனக்கு சாமந்தி மேலே காதல் அப்படின்னு நம்ம பார்வதி அம்மாட்ட சொல்லி கதறி அழுறாங்க அர்ஜுன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம அர்ஜுன் சாமந்தியை கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இதை சாமந்தி தவறாக புரிஞ்சுக்கிட்டு, என்ன நீ அட்வான்டேஜ் ஓவராக எடுத்துக்கிட்ட, நீ ஒரு பொம்பளை பிள்ளையே இப்படி கெட்டி பிடிப்பியா அப்படின்னு அந்த இடத்துல அடின்னு அடிச்சுக்கிட்டு, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது, உனக்கு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்ட அப்படின்னு ஓரங்கட்டி விட்டுட்டாங்க. இதை பார்த்து அப்படியே கண் கலங்கி இது நிற்கிறாங்க. எப்படியாவது சாமந்தியை நான் பேசணும், பழையபடி நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு பழகணும் அப்படின்னு அந்த இடத்துல சாமந்தியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அர்ஜுன் இறங்கிட்டாங்க. அதாங்க சாமந்தி பூவை தனக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு நம்ம அர்ஜுன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சாமந்தி பூக்கள் தோட்டத்தில் நிறைய இருக்கும். இதை பறிச்சுட்டு இதை என் சாமந்திக்காக நான் கட்டணும் அப்படின்னு அந்த பூக்களை கட்டுறாங்க. நம்ம சாமந்திகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த பூ உனக்காக தான் கட்டினேன், இந்த பாரு, நான் நம்ம அம்மா அரசி அம்மா இந்த பொருளை நான் கொடுத்த கிஃப்டை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு உள்ள சந்தோஷத்துலனா என்ன அறியாமல் ஒன்றை கெட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் மற்றபடி என் மனசில் எந்த குற்ற உணர்வும் இல்லை சாமந்தி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சாமந்திக்கிட்ட இந்த பாரு, என் மேலே உள்ள கோபம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பூவை நீ உன் தலையில் வச்சுக்கிடணும். இப்போ என்ன நீ கெட்டியிருக்க பூவை என் தலையில் வாங்கி வச்சுக்கிடணும், அவ்வளோதானே, நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல பூக்களை நம்ம வாங்கி தலையில் வச்சுக்கிட்டாங்க நம்ம சாமந்தி. என்ன சாமந்தி நீ சரிச்சு வச்சிருக்க, அதுக்கு நேராக இல்லை அப்படின்னா இந்த பூவை நீயே வச்சு விடு அப்படின்னு அந்த இடத்துல தலையை காட்டுறாங்க அர்ஜுன்கிட்ட. நம்ம அர்ஜுன் பூவை வச்சு விடுறாங்க. இந்த விஷயத்த கழுகு பார்வையில் பார்த்துட்டு இருந்த நம்ம அரசியின் கண்களில் படுது. அரசி பார்க்குறாங்க, அடடா என்ன ஒரு வேலைக்காரிட்ட போய் நின்று இந்த பூவை வச்சு விட்டுட்டு இருக்கான், இவனுக்கு தராதரம் இதுதானா, எனக்கு ஸ்டேட்டஸ் என் பையன் அவன் இப்படி நடந்துக்கிட்டானே, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான், ஆதவனை பார்த்தா எப்படி இருக்கான், ஆனால் இவன் அதுக்கு நேர்மாறாக இருக்கான், இது எல்லாம் அந்த வேலைக்காரியும் இந்த வீட்டில் எடுத்துக்க இடம்தான் இது அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோட உச்சியில் இருக்காங்க நம்ம அரசி. அந்த சைடு பார்த்தோன்னா அன்றைக்கி என்னென்னா அந்த வேலைக்காரிக்கிட்ட அந்த பொம்மையை வாங்கிட்டு அந்த வேலைக்காரி தத்ரூபமாக அந்த நெக்லஸ்ஸு ராணியோட நெக்லஸ்ஸை அப்படியே விரிஞ்சு வச்சுருந்தா. ஆனால் என்ன மர்மமோ அந்த வேலைக்காரிகிட்ட இருக்குது. அவள் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு நின்னா இப்போ என்னென்னா என் பையனை வளைச்சி போடலான்னு பார்க்குறா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு மாடியிலேருந்து கடக்கு புடக்குன்னு இறங்கி வராங்க. வந்த வேகத்தில் நம்ம அப்படியே அர்ஜுனையும் சாமந்தியும் பார்க்குறாங்க. ஒன்று கொடுக்குறாங்க சாமந்திக்கு. எதுக்காகடி இது இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்ட, என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் தான், ஆனால் நாங்கள் மனிதர்கள் தானே, நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது, என்ன தப்பு இருக்கா, நானா இது ஏன் பையன் அப்படின்னு சொன்ன, என்ன இது உங்கள் பையனா
அப்படின்னு வந்து அந்த இடத்துல அர்ஜுனை பார்க்குறாங்க. மன்னிச்சிட்டு சாமந்தி, எங்கள் அம்மா தான் அரசி அப்படின்னு வந்து நான் உன்ட்ட மறைச்சி ஒரு வாக்கே வந்து வாழ்ந்து அதில் சந்தோஷமாக இருந்துட்டேன். ஆனால் எங்கள் அம்மா தான் இந்த அரசி, என்னை வந்து அடங்கா பிடியாட்டம் என்னை ஆட்டி படைக்கவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நம்ம சாமந்தியை பார்க்குறாங்க. ஒன்று கொடுத்துக்கிட்டு நம்ம சாமந்தியை பார்த்து, இந்த பாரு, இந்த வீட்டில் இதுக்கு மேலேயும் உனக்கு இடம் கிடையாது, என் பையனையே நீ வந்து வளைச்சி போடலான்னு பார்த்தியாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. நம்ம சாமந்தியும் அரண்டு போகிறாங்க. அர்ஜுன் உங்கள் பையனா, இந்த விஷயத்த இவன் ஏன் இத்தனை நாளைக்கு மறைச்சி என்னை வந்து அவனும் ஒரு வேலைக்காரங்க தான், ஒரு கார் டிரைவர் தான் அப்படின்னு நினச்சி நெருங்கி பழக வச்சான், இவ்வளோ தூரம் என்னை ஏமாற்றிருக்கான், முட்டாளாக்க பாக்கியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, நான் தானே முடிவு பண்ணணும்னு சொன்னேன், என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு, அதுக்காக தானே உன்னை வீட்டில் வச்சுருந்தேன், இப்போ சொல்கிறேன், இந்த நொடி சொல்கிறேன், என் வீட்டில் இருந்து நீ வெளியே போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடித்து விரட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நம்ம அரசி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க நேரமே நம்ம சாமந்தி வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா அர்ஜுன் கண் கலங்கி அப்படியே வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருக்காங்க. நம்ம பார்வதி அம்மா கேட்குறாங்க, என்ன அர்ஜுன், எதுக்காக நீ சாப்பிடாம இருக்க? இதை பாருங்கம்மா, உங்கள்கிட்ட மறைச்சி எனக்கு என்னத்துக்கு? இந்த சாமந்தி மேலே எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு, நான் வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லாமல் இருந்தேன், அந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கணங்காக வந்தவ தான் இந்த சாமந்தி, அவள் என் கூட இருக்க நேரத்தை நான் சந்தோஷமாட்டு ஃபீல் பண்ணேன், ஆனால் இப்போ அவள் இல்லை, நான் அவள்கிட்ட போய் சொல்லினதுக்கு காரணம் இதை நான் வந்து அரசி மேடத்தோட பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் எங்கே அவள் வந்து என்னை விட்டு விலகி போயிடுவான்னு தான் நான் இந்த வீட்டில் உள்ள கார் டிரைவர் அப்படின்னே அவள்கிட்ட சொல்லி பழகினேன், ஆனால் எங்கள் காதல் வந்து துளிர் விடுறதுக்கு முன்னாடியே அதை முறிச்சு எங்கள் அம்மா எரிஞ்சிட்டாங்க, என் வாழ்க்கையில் கடவுள் ஏம்மா என்னை மட்டும் இப்படி பார்வதியம்மா சோதிக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்க நேரம் உங்கள் அம்மாவுக்கு நீ வந்து சாமதி கூட காதல் வச்சேன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும், உங்கள் அம்மாவோட குணம்தான் உனக்கு தெரியுமே, எப்போவுமே ஸ்டேட்டஸ் ஹைஜீனி அப்படி இப்படின்னு வந்து உருட்டி வந்து வாழ்கிறவங்க, அப்படி இருக்க நேரம் நீ வந்து சாதாரண ஒரு வேலைக்காரங்களாக பழகுது, அவங்கள கல்யாணம் பண்ணது, அவங்க மேலே ஆசைப்பட்டது, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிது, இது எல்லாம் உங்கள் அம்மாவால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் மகேந்திரன் மேலே உயிருக்கு உயிராக காதலாக இருந்தேன், ஆனால் என்னை வந்து தடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா தான் மகேந்திரனை வந்து சுருட்டிக்கிட்டாங்க, இது எல்லாமே வந்து என் மனசுக்குள்ளே வந்து பூட்டி வச்ச என்னோட காதல், இப்போ உன் காதலும் இப்படி ஆயிடக்கூடாது, கண்டிப்பாக உன் காதலை நான் சேர்த்து வைப்பேன்டா, ஆனால் நீ இப்போ சாப்பிடு, சாமந்தி இங்கே வரணும், அதானே அது எனக்கு விஷயம், நான் பார்த்துக்கிட்டேன், சாமந்தி இப்போ இங்கே வேலைக்கு வருவா, அவளை எப்படி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ கண்கலங்கி இப்படி இருக்காண்டா, நீ இப்போ சாப்பிடு, நான் உருட்டி தாரேன் சோற, நீ சாப்பிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வந்து அர்ஜுனுக்கு ஆதரவாக வந்து நம்ம பார்வதி அம்மா இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமந்தியும் அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே எங்கே தான் நம்மளுக்கு அடைக்கலம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேடி போகிறாங்க. வணக்கம்.